புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் என் இனிய நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை கூறும் நேரம் இது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் சொல்கிறீங்க. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறீங்க. அந்த வகையில் இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு கடனுக்கு ஆள்பட்டுட்டே வராங்க. ஒரு கடன் அடையிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த கடன்கள். இந்த கடன் தீர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பரிகாரங்கள் கொடுக்குறோம். அதை முதல் முறையாக புதுயுகம் தொலைக்காட்சி செய்ததுன்னு வச்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் தான் நம்ம இப்படி பரிகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல யூடியூப் நிகழ்ச்சிகளை பல ஜோதிட நண்பர்கள் இப்படி பரிகாரங்களை நிறைய சொல்ல துவங்கியிருக்காங்க. நிறைய வருது. அப்படி அதற்கு அடிப்படை நாம் ஆரம்பித்த நம்முடைய நிகழ்ச்சி தான். அதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி தான் பேசுவாங்க. பரிகாரங்களை நிறைய நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நம்மளோட அன்பு நேயர்கள் ரொம்ப பயன்படுதுன்னு அதை எடுத்துக்கிட்டு வேறு வரீங்க. நோட்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க. அப்படி உங்களுடைய கடன் தொல்லைகள் விலகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நிறைய பரிகாரங்கள், அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கணும். 6ஆம் இடத்துக்கு பேர் ரோகஸ்தானம் அப்படின்னு பேர், ருணஸ்தானம்னு பேர். ருணம்னா நமக்கு வரக்கூடிய கடன். இந்த கடன் லாங் ஸ்டாண்டிங்கமாக இருக்குமா, தற்காலிகமாக இருக்குமா, இல்லை இந்த கடனால் ஒரு குடும்பமே போயிருதா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா கடன் வாங்கியிருப்பார், பையன் அடைச்சிக்கிட்டு அதை உட்காந்துருப்பார், ஒரு வாழ்க்கையை அதுக்கே தியாகம் பண்ணியிருப்பார். சில குடும்பங்களை போப்பான்னு போயிடுவான், உன் வாழ்க்கை நீ கடன் வாங்கின நான் பொறுப்பு இல்லைம்பாங்க. இப்படி பல்வேறு வகையான விஷயம் இருக்குது. ஒரு ஹவுசிங்கில் ஒன்று வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாமல் போகுது. இப்படி பல்வேறு வகையான கடன்கள். அது ஜாதகத்தில் இதை அடைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இருக்குது. எப்போ கடன் வாங்கலாம் அப்படிங்கிற காலம் இருக்குது. அந்த காலம் அறிந்து கடன் வாங்கினால் பிரச்சனை வருது இல்லை. அப்போ எல்லா நேரத்துலையும் போய் கடன் வாங்கும்போது கடன் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டா அது பெரிய பிரச்சனைகளை தருகிறது. சரி, இப்போ பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய, என்னுடைய அன்பு நேயர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். கடன் வாங்கிட்டீங்க, அது அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி செவ்வாய் ஓரைன்னு வருது பாருங்கள், 8லேருந்து 9 மணி வரைக்கும் ராத்திரி செவ்வாய் ஓரை. அந்த 8 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று போகணும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அதுதான் முக்கியம். ஆஞ்சநேயருடைய பல கோலங்கள் இருக்கு இல்லையா, அதில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருக்கு யார் கடன் பட்டிருக்கிறாரோ அவருடைய பெயரில் அர்ச்சனை பண்ணணும். இதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறைவதை கண்ணு முன்னால் பார்க்கலாம். மிக்க நன்றி சார். அகைன் ஒரு எளிமையான பரிகாரம் கடன் தீர்றதுக்காக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல செல்வன் பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க குடும்பத்துக்காக. சரிம்மா, கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஆயா தாத்தா வாழ்ந்ததுல இருந்து ஒரு நிலம் இருக்கு, அதுல நாங்க குடும்பம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. வாங்கி ஒரு 50 வருஷத்துக்கு ஆயிடுது. சரி, இப்போ அந்த நிலத்து மேல கேஸ் போட்டுருக்காங்க. அது நம்ம பக்கம் வருமா என்னன்னு. அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது. அவருக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னு வேற கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப. சரிம்மா, இப்போ முக்கியமான கேள்வி உங்களுடைய சொத்துக்காக கேக்குறீங்கன்னா கணவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அது தெரியாதுங்களே, அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சானா இப்போதைக்கு. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அதாவது ஜாதகம் கையில் இல்லைங்கும் போது குடும்பத்திற்காக பிரசனத்தில் இப்போ பார்க்குறோம்மா, ஒரு கடுமையான நெருக்கடியில் உங்கள் குடும்பம் இருக்கிறதா தாம்மா அந்த பிரசனம் எனக்கு காட்டுது. கடுமையான நெருக்கடியில் இருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த நிலம் விஷயம், அதோடைய கேஸ் விஷயத்தை உங்களுடைய பிரசன்ன நேரம் நமக்கு திருப்தியாக அதை சொல்லலை. அதாவது இந்த நிலம் உங்கள் கையகப்படும், உங்களுக்கு தான் அந்த நிலம் அப்படிங்கிற அமைப்பு அதில் இல்லைம்மா.
அப்போ நிலம் உங்களுக்கு வந்து சேரணும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் வரணும்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யணும். தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஒரு 3 மாதம் குலதெய்வ வழிபாட்டை செய்து விட்டு எங்களை நேரில் வந்து சந்தியுங்க. ஏன்னா இந்த ஜாதகத்தின்படி இந்த நிலம் கைக்கு சேராதுன்னு இருக்குது. அப்படி ஒரு பதில் சொல்ல பொதுவாக நான் விரும்ப மாட்டேன். நல்ல முறையில் அந்த நிலம் உங்களுக்கு சேரணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். 3 மாதம் குலதெய்வ வழிபாட்டை செய்துட்டு என்னை நேரில் வந்து சந்தியுங்கள். அதற்குரிய வழியை காட்டுகிறேன். வாழ்த்துக்கள்மா. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? ஹலோ அம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பேசுறோம், பத்மாவதி. சரிம்மா, யாருக்கா எங்க கேக்குறீங்க? மகனுக்காக கேட்கிறேன். சின்ன மகனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. பேர் பூபாலன். என்னம்மா? பூபாலன். பூபாலன். சரி, வயது? வயது 20, 9, 90. 90ல பிறந்திருக்கிறார். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விடியற் காலை 5:30 மணிக்கு. பரவாயில்லம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அஸ்தம் சிம்ம லக்கணம். என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? பையனுக்கு கல்யாணம் எப்போ, நாங்க வேலை எப்போ நிரந்தரமா? வேலை நிரந்தரம் எப்போன்னு கேக்குறீங்க, திருமணத்துக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். பூபாலனுடைய ஜாதகத்தில் முதல்ல வேலை விஷயத்துக்கு தான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். பூபாலனுக்கு வந்தீங்கன்னா வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள்ள வேலையில் நல்லா செட்டில் ஆயிடுவார்னு இருக்கு. அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல அதற்குரிய பரிகாரம் என்ன? நல்ல வேலை கிடைக்கட்டும். வேலை கிடைத்த பிறகு திருமணத்துக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குமா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் திருமணம் கைகூடும்னு இருக்குது. முதல்ல வேலை கிடைக்கணும். 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நல்ல வேலை கிடைச்சிடும். கிடைத்த பிறகு அவருக்கு வந்து திருமணம் கைகூடும். இப்போ வேலை நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கணும். பக்கத்தில் எங்கே வந்து அம்மன் கோயில் இருக்குன்னு பாருங்கள். துர்க்கை அம்மன் கோயில் இருந்தால் துர்க்கை கோயிலுக்கு சென்று ஒரு விளக்கேற்றணும். விளக்கேற்றி துர்க்கையை வழிபட்டுக்கிட்டு வரணும். இப்படி செய்தால் அவருக்கு நல்ல முறையில் வேலை அமையும். சரிங்களா? கொஞ்சம் அவருடைய செயல்களில் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்திக்கிட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குமா. ஸோ நல்ல முறையில் வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்க ஈரோட்டுல இருந்து பண்றோங்கம்மா மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காக கேக்குறீங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. பையனோட பேரு விக்னேஷ்ங்க மேம். வயதுமா? வயது மட்டும் சொல்லுங்க, டிவி பார்க்காம வயது போன்ல வந்து பேசுங்க. 7, 8, 9, 23. 2003. 2003ல பிறந்திருக்கிறார். ஆமா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து மகர ராசிங்க மேம். லக்கணம் மிதுன லக்கணம். நட்சத்திரமா? திருவான நட்சத்திரம். என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? பையன் படிப்பு முடிவு போதுங்க, வேலைக்கு அது கேட்கலான்னு கேட்குறீங்க. சரிம்மா, பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம் சார். திருவாதிரை நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம்மா. மிதுன ராசியிலே வரக்கூடிய நடுநாயகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம், சிவன் பிறந்த நட்சத்திரம். நம்ம ஆருத்ரா தரிசனம்னு கொண்டாடுறோம் பாருங்க, அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம். அந்த சிவபெருமானுடைய நட்சத்திரம். பொதுவாக நடராஜர் படத்தை வீட்டு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் நடராஜரை வைக்கலாம், வழிபாடு செய்யலாம், பெரிய பெரிய வெற்றிகள் வந்து சேரும். அப்படி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அன்பு மகனுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான காலம் ஆரம்பிக்கிறது. வேலை தொடர்பாக அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிக்க போகுது. ஸோ நல்ல காலம் பிறக்குதுமா. வாழ்த்துக்கள். சார், இது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான். நம்ம வீட்டில் பூச்சி வருது. பூச்சின்னா ஒரு விஷ ஜந்துனே வச்சுப்போமே, ஒரு பாம்பு வரலாம், சில பேர் வீட்டுக்குள்ளே வௌவால்லாம் வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கன்வே பண்ணுது சார்? அதாவது வீட்டுக்குள்ளே பூச்சிகள் வருது அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை புரிய வைக்குது நமக்கு. உதாரணமாக வீட்டுக்குள்ளே பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டிற்குரிய வருமானம் பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வௌவால் வருகிறதுனா அந்த வீடு பாழடைய போகுது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்க இடமாற போகிறாங்க, இல்லை இந்த வீடு பாழடைந்த வீடாக இருந்தால் தான் அது வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளே இந்த வௌவால் வந்து காட்டுது. இதே நேரத்தில் கரையான் இருக்குது பாருங்கள், பல வீடுகளில் வந்து கரையான் புத்து இருக்குது, கரையான் இருக்குங்கிறாங்க. அந்த வீட்டில் யாருக்கும் ஒருத்தருக்கு நோய் தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். நோய் உருவாகிற போதே கரையான் அங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்படி கரையான் வருகிறது மிக கடுமையான ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா அதுக்குரிய பெஸ்ட் கண்ட்ரோல் உடனே கூப்பிடுறதுங்கிறது நடைமுறை. ஆனால் அந்த நோய் வந்து தாக்க போகுதுங்கிற அறிகுறியை அந்த கரையான் வந்து நம்ம காட்டுது. ஒரு வீட்டில் ஆமை புகுந்துருச்சு,
அந்த வீட்டை கூடிய சீக்கிரம் பூட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். ம்ஹும். ஒரு கடன் தொல்லையினால் வீட்டை பூட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட அங்கே வரலாம். தேள் வருதுன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இவங்க குடும்பத்துக்கோ இவங்க வீட்டுக்கோ சில இடத்த செய்வினைங்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ ஒன்று பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்படி தான் கம்பளி பூச்சி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆமா. அந்த கம்பளி பூச்சி இருக்குனாலே வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வீட்டில் தினந்தோறும் காலை மாலையில் விளக்கேற்ற ஆரம்பிக்கணும், சாமி கும்பிட ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் செய்கிற போது தான் இந்த தீய சக்திகள் எல்லாம் விலகி போகும். சிகப்பு எறும்பு இருக்கு பாருங்க, ஆமா. அது வரக்கூடியதான் ஒரு துரதிருஷ்டம் வரப்போகிறது உங்க வீட்டில் அப்படின்னு அர்த்தம். ஓ, அப்போ உடனடியாக அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது இவர்களுக்கு நல்லது. மிக்க நன்றி சார். நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சில விஷயங்களை. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல? சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? 45. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தீபா. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், கும்ப லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? கேள்வி வந்துட்டு முக்கியமா வேலை சம்பந்தமா. காரிய தடங்களும் இருந்துட்டே இருக்கு. சரி, வேலையில வந்துட்டு ஒரு நிலையான தன்மை இல்லாம இருக்கு. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. கடந்த 2.5 வருஷமாகவே ஒரு கடுமையான சோதனையை கொடுத்து கொண்டிருந்த ஜாதகம் உங்க ஜாதகம். சரிங்களா? ஒரு நிம்மதி இல்லை, மனசுல போராட்டம், இதெல்லாம் கடந்த 2.5 வருஷமா. அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு கோயில் படி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகுது. அந்த சனிப்பெயர்ச்சி நடந்த பிறகு உங்களுடைய வேலை ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மெல்ல மெல்ல மாற்றம் வரும். மார்ச் 6ஆம் தேதினோடனே அன்றைக்கி காலையில் முடிச்சிருந்து இன்றைக்கே மாற்றம் வந்துருச்சான்னு பார்க்கக்கூடாது. சனி பகவான் நிதானமாகத்தான் மூவ் ஆகி போவார். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம். பிரச்சனைகள் விலகும். அது ஒன்று. இரண்டாவது, உடம்பப்படுத்தும். இந்த ஜாதகத்தில் உடம்பப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை உடல் நலம் இரண்டுக்குமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. மெல்ல மெல்ல மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு மாற துவங்கும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும், பிரச்சனையே வரக்கூடாதுன்னா காரிய சித்தி மாலை அப்படின்னு இருக்கு பாருங்க ஸ்லோகம். காரிய சித்தி மாலை, அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வரணும். அதை சொல்ல 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 எந்த காரிய தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். ஒரு மனிதர் ஒரு காரியம் செய்கிறார், அந்த காரியத்தில் தடையே வரக்கூடாது, 100% சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா காரிய சித்தி மாலை அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். சொன்னீங்கன்னா அற்புதமாக காரியங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். அம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். என் பொண்ணுக்காக கேட்கறேன் மேடம். மகளோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு பவித்ரா. 12/5/2001 பிறந்தாங்க மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட ராசி புராட நட்சத்திரம், தனுசு ராசி, துலா லக்னம் மேடம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சாருக்கு கோடாடா கோடி நன்றி சொல்லணும் மேடம். என் பொண்ணுக்கு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்டேன். கேட்கும்போது அவங்க சிவனுக்கு நெய் தீபம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்துங்க, அஸ்வின் நட்சத்திரம் சொன்னாங்க. சரி, என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிட்டு சார்ட்ட சொல்லுங்க, கோடானா கோடி நன்றின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சிமா, பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. சார் உங்களுக்கு கோடானா கோடி நன்றி சார். என் பொண்ணுக்கு அரசாங்க வேலை வேணும் உங்கள்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்கணும் சார். எப்ப செய்யலாம், என்ன ஏது அப்படின்னு சொல்லணும் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துல வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு திருமண நேரம் உருவாகுதுமா. சரிங்களா? வரக்கூடிய மணமகன் சிவனுடைய அம்சம், முருகனுடைய பெயர் கொண்டவராக இருப்பார்மா. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அந்யோன்யமும் அன்பும் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு உதயமாகுமா. ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி இவங்களுடைய விருப்பத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு உதயமாக போகிறது. வரக்கூடிய மே மாதத்திலிருந்து அது நேரம் துவங்குகிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, திருச்செங்கோடு இருக்கு பாருங்க, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை ஒரு முறை இவர்கள் வழிபட்டு விட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு உதயமாகும். அப்படிங்கிறத உங்கள் ஜாதக கணக்குமா. வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கை அமைய என் வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தீராத நோய் தீரணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க சார். அதாவது அற்புதமான பரிகாரங்களை என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு நல்ல செல்வ வளம் வேணுமா, பரிகாரம் உண்டு.
ஒருத்தர் வீட்டில் திருமண தடை இருக்கா நீங்கிறதுக்கு பரிகாரம் உண்டு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேலண்டரே அவ்வளோ விஷயத்தையும் பேசுது. பஞ்சாங்க குறிப்புகள் போடுறாங்க பாருங்க, திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம் ஒவ்வொன்றிலையும் ஒரு பலன் அடங்கியிருக்கு. அதில் வந்து மிக முக்கியமாக பிறந்த நட்சத்திரம் இருக்குது பாருங்க. இந்த பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வருது. அந்த பிறந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து விரதம் இருந்தால் உங்களுக்கு பிடித்த நோய் விலகும், நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும், உடல் நலன் சீராகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பிறந்த நட்சத்திரம் மாதத்திற்கு ஒரு நாள் அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து பாருங்க, நோய் தாக்கம் வெகுவாக குறைவதை கண்ணு முன்னால பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, என் பேர் விஜயா. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? நாகப்பட்டினத்துல பேசுறேம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா? பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. விக்னேஷ் அவிட்டன். விக்னேஷ் 96ல பிறந்தாமா. விக்னேஷ் ஆமா 96ல பிறந்திருக்கிறார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அவிட்டன் நட்சத்திரம் மகர ராசி. லக்னம்மா? விருச்சிக லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? என் பையனுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமா? கல்யாண தசை எப்ப இருக்கு கேட்கணும். திருமணத்திற்காகவும் கேக்குறீங்க? ஆமாம்மா. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட, பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா விக்னேஷுக்கு வந்துமா எந்த வேலை கிடைச்சாலும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே அவர் வரணுமா. இந்த வேலை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கணக்கும் அவர் வச்சுக்கிடக்கூடாது. ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் இவர்கிட்ட நிறைய பிடிவாதம் இருப்பதாக அவருடைய ஜாதகம் காட்டுது. ரெண்டாவது, அவருக்கு வந்து 7.5 சனியும் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால் இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ன வேலை கிடைச்சாலும் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிடணும். அது அப்படின்னா தான் அவருக்கு நல்ல வேலைங்கிறது அமையும். பொதுவாக இவருக்கு நல்ல வேலை அமைய என்ன செய்யணும்னா, கந்தர் சஷ்டி கவசம் இருக்குது பாருங்க, இதை வந்து சித்திரை, அவிட்டம், நான் சொல்கிற நட்சத்திரங்களை குறிச்சிக்கோங்க, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இவர் வந்து கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வர சொல்லுங்க. வீட்டிலேயே ஒரு மண் அகல் விளக்கில் முருகனுக்கு தீபம் போடலாம். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரணும். அந்த முருகன் அருளால் இவருக்கு வெகு விரைவில் வேலை கிடைக்குமா. வேலை கிடைத்த பிறகு மீண்டும் தொடர்பு கொள்ளுங்க. திருமணத்திற்குரிய காலம் சொல்கிறேம்மா. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து? சார், நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? பையனுக்கோசம் கேட்குறேங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. பையன் பேர் நிசாந்தனுங்க. வயது சார்? தேதி வந்து 21/2/2006ங்க. 2006ல பிறந்திருக்கிறார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, கடகம். கடக லக்னம். லக்னங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க சார்? படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் முடிக்கிறான். இப்ப அவன் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு அவனே போவானா என்ன ஏதுன்னு கேட்கறேன் சார். சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் சார். பையன் என்ன படிக்கிறாரு? பையன் வந்து கேட்டரிங் படிக்கிறாங்க. சரிங்க. அதாவது இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் படித்து, அதாவது 2028 பிற்பாதியிலிருந்து மிக நல்ல வேலை வாய்ப்பு அமையும்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. சரிங்களா. கப்பல் துறையில் வேலைக்கு ட்ரை பண்ணினாலும், ஆகாய மார்க்கத்தில் ஃப்ளைட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, கப்பலில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், கடல் கடந்து சென்று நாடுகளுக்கு வேலைக்கு முயற்சி செய்வதெல்லாம் பெரிய வெற்றிகள் கொண்டு வந்து கொடுக்கும். ஆரம்பத்தில் இவருக்கு வேலை கிடைப்பதற்கு பெங்களூர், ஹைதராபாத் போன்ற ஊர்களில் இவர் வேலைக்கு ட்ரை பண்ணணும். நல்ல முறையில் வேலை அமைஞ்சிருச்சு நீங்கள் சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கடலூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பையனுக்குங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. கடலவன். 24. மேஷராசி, பரணி நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் பார்க்கணும். சரி, உங்க கேள்வி என்னவோ கேட்கலாமா? கேளுங்க. என் கேள்வி வந்து, பையனுக்கு 24 வயசு ஆகுது, வேலைக்கு போறான் நின்னுறான், வேலைக்கு போறான் நின்னுறான், எங்கேயும் ஸ்டடியான வேலை கிடைக்கல. நிலையான வேலை வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம் சார். கதிரவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் இல்லையா, நல்ல வேலை கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய பெயருக்குரிய தெய்வம் இருக்கு பாருங்க. கதிரவனா யாரு? சூரியன் இல்லையா? கடலவன். என்ன பேருமா? கடலவன். கழலவன். கழலவனாமா? ஆமா சார். கடல். கடல். சரி சரி, நெருப்பு கழல் சொல்றீங்க நீங்க. சரி,
நெருப்புடைய அதுதான் சொல்கிறீங்க. இவர் என்ன பண்ணணும்னா ஆதித்ய ஹிருதயம். உங்கள் 2 பேருக்கும் ஒரே பொருள் தான்மா, கடல்னால் நெருப்பு தான், அதைத்தான் சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பெயர் எனக்கு சரியாக இதாகலை. இவர் வந்து என்ன செய்யணும்னா ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணுமா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொண்டு வந்தால் நல்ல முறையில் வேலை வாய்ப்பு அமையுமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார் வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் முத்துக்குமார் மேடம். இங்க சென்னை ஆவடியில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு சொன்ன மேடம். உங்களுடைய வயது சொல்லுங்க. 18/6/1980 மேடம். 80ல பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கடக லக்னம் சார். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க சார்? அது எனக்கு இப்ப செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு. எனக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்களா? இந்த இன்னும் 2 வருஷம் தான் இருக்குதுன்றாங்க, 7 வருஷமா. சரி சரி, அது யோகம் இருக்குங்களா? அந்த யோகம் இதுக்கப்புறம் என்னோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்றது மட்டும் தெரியணும் மேடம். தொடர்ந்து பேசலாம் சார், பேசுங்க சார் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது கடக லக்னம் சிம்ம ராசின்னு சொல்கிற போது இப்போ உங்களுக்கு 2 ஆண்டுகள் வந்து இன்னும் அஷ்டமத்து சனியுடைய பிடி இருக்குது, அது விலகணும். அதனால் நீங்கள் ஒரு பழைய வீடு வாங்குவதற்குரிய முயற்சி பண்ணினா நடக்கும். புதிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறத விட பழைய வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிறுவாபுரி முருகனை தொடர்ச்சியாக தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க. அதிகாலை நேரத்திலே சென்று செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவாபுரி முருகனை நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு வரணும். வரிசையில் நின்று தான் கும்பிடணும், சரிங்களா? வரிசையில் நின்று சென்று நீங்கள் சிறுவாபுரி முருகனை வழிபட்டு விட்டு வருகிற போது உங்களுடைய வீடு கனவு நிறைவேறும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரம் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ நேரில் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய நேர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் சில பரிகாரங்கள் சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? அதே மாதிரி உங்களை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் சார்? அதாவது சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குமா. இவங்க நேராக பார்க்கணும்னா இங்கேயே உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், எங்கள் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு காலையில் ஒரு 9-9:30 பிறகு அந்த தொடர்பு கொள்ளணும். அதற்குரிய கட்டணம் செலுத்தி நீங்கள் ஆலோசனை பெறணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அந்த ஃபோன் அடித்து 24 மணி நேரம் கேட்குறாங்க. ராத்திரி 12 மணிக்கு கூட கேட்குறாங்க, ஒரு பதில் சொல்லுங்கிறாங்க. டிவியில் சொல்கிற மாதிரி சொல்லுங்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா முறையான கட்டணம் செலுத்தி எங்கள்கிட்ட ஆலோசனை பெற முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அதற்குரிய கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெறலாம். இப்போ நீங்கள் நேராக வரும்போது என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நான் பார்த்து பதில் சொல்ல முடியுது. அதற்குரிய நேரம் கிடைக்குது. முழுமையாக ஜாதகத்தை ஆராய்ந்து முழுமையான தீர்வை நீங்கள் பெறுகிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க முடியும், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே தான் ஜாதகத்தை நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அறிமுகமாக எடுத்துக்கொண்டு ஜாதகத்தை நீங்கள் முழுமையான பலன்களை என்னை நேரில் சந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மிக்க நன்றி சார். இன்றைய நேரம் நல்ல நேரத்தில் வந்து வழக்கம் போல முத்தான 3 பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க. இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.